சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம டைட்டில் டியூஸ்டேலேருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸான டென்னிஸ் லசாவிக்கோட ஒரு கேமு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டென்னிஸ் லசாவிக்கும் அலிசா ஃபிரூஷாக்கும் நடக்குது. அலிசா ஃபிரூஷா பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த போர்ட்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேம் வந்து டைட்டில் டியூஸ்டேல வந்து நடந்தது. அந்த கேம் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னா நம்ம சேனல் டொனேஷன் கொடுத்து கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அலிசா ஃபிரூஷா வந்து நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்ஸ் இண்டியன் செட்டப் பார்க்குறோம். இதே கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதே ஓப்பனிங் தான் நம்ம லசாவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் மேக்னஸ் கூட வந்து இதே ஓப்பனிங் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சேம் செட்டப் த இமீடியட் பிஷப் ஃபேன்சட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரியேஷன் விளையாடுறாரு. பிஷப் G7, பிஷப் G2, கேசல்ஸ், அதுக்கப்புறம் நைட் C3 அண்ட் தென் பான் டு D6, அதுக்கப்புறம் நைட் F3, பான் டு C6, அதுக்கப்புறம் பான் டு E4. ஸோ E5 வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேசலுக்கு அப்புறம் பிஷப் G4 பின்னிங் டவுன் த நைட், பான் டு D5. ஸோ பான் டு D5 அப்புறம் C takes D5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் C takes D5 அண்ட் தென் நைட் டு A6. இப்போ இந்த வீக் பானாக இருக்கக்கூடிய இந்த பானை டார்கெட் பண்ணுறது தான் அவரோட வாய்ப்பாக இருக்கும். ஆர் ஒரு ஐடியா லைக் நைட் C5 வரப்போகுது, வந்துட்டு இந்த பானை அட்டாக் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தயாராகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த பிஷப் இன்னும் ரொம்ப அநாயகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் போடுறாரு டென்னிஸு. பிஷப் வந்து D7 போயிடுறாரு. இதே ஒரு ஓப்பனிங்கில். பட் ஓகே, பான் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்தது. மேக்னஸ் வந்து ஆக்சுவலாக பிஷப் F3 வந்து ஆடிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா E5 கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக போச்சு. அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் தோற்றுருப்பார். இன்கேஸ் அந்த கேமை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என் ஸ்க்ரீனில் லிங்க் பண்ணுறேன் நான். அதாவது டைட்டில் டியூஸ்டேவோடைய மொத்த பிளேலிஸ்ட்டும் நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். பிஷப் E3 வந்து விளையாடுறாரு. சம்டைம்ஸ் வந்து இந்த நைட்டை வந்து வெட்டுறதுக்காக கூட முயற்சியாக இருக்கலாம். பட் நைட்டை வெட்டுறது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இது வந்து நமக்கும் பாஸ்பான் க்ரியேட் பண்ணும், அவங்களுக்கும் பாஸ்பான் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? பட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். குயின் சைட் ஸ்ட்ரக்சர் வந்து பிளாக் ஸ்ட்ராங் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு ஐடியா. ரூக் டு C8, ரூக் டு C8க்கு அப்புறம் ரூக் டு C1 விளையாடுறாரு. இந்த இடத்துல நான் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஓகே நைட்டை C5 வச்சா என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு வந்து நைட் C5 வைக்க போகிறாரு. அப்போ நம்ம வந்து ஏன் A3 B4ன்னு அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பொசிஷனில் வந்து எக்ஸாம்பிள் கேமில் வந்து அவர் ரூக் டு C1 ஆடுறாரு. இப்போ நம்ம A3 விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபரெண்ட்டாக இருக்கும். B4 ஆட முடியாது. பட் இருந்தாலும் நைட்டு C5ல வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு B4 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த நைட்டை மூவ் பண்ணணும். பட் இப்போதைக்கு இந்த நைட்டு இந்த பான் வேறு அட்டாக்ல இருக்கும். ஓகேங்களா? பட் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக ரூக்கை வந்து ஆக்சுவலாக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். சாக்ரிஃபைஸ் பண்ணாக்கா இங்கே ஒரு வீக் பான் கிரியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நைட் எக்ஸ் E4 நடக்குது. இந்த ரூக் சாக்ரிஃபைஸ்க்கு தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக் பான் ஸ்ட்ரக்சர், அது இல்லாமல் உங்களுக்கு சென்டர் பான் போயிடுது. ஓகேங்களா? ஸோ ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீமினரிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக்குக்கு. ஸோ இந்த டாக்டர்ஸ் இருக்குன்றதுனால ரூக் டு C1 ஆடிடுறாரு. C3 ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் C5 வந்தோடனே E4ல் அட்டாக் இருக்குது. அதனால் நைட்டை மூவ் பண்ணுறாரு. நைட்டை மூவ் பண்ணதுக்கப்புறம் A5க்கு அப்புறம் நைட் டு D3, நைட் டு D3க்கு அப்புறம் பான் டு B6, ஸோ A3க்கு அப்புறம் A4 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அலிசா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பான் வந்து போக போகுது. ஆச்சரியமாக இந்த ஒரே ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அவர் உடனே அந்த டாக்டிக்ஸை பார்த்துடுறாரு. ஸோ சிம்பிளாக வந்து நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பானை வின் பண்ணிடுறாரு. இன்னும் ஒரு 2 மூவுக்கு அப்புறம் இல்லை ஒரு 4 மூவுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்கோட ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல அந்த செட்டப் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ரூக் B8, ரூக் B1, குயின் A5 அண்ட் தென் நைட் C3 பேக், ரூக் B7, குயின் டு D2 அண்ட் தென் ரூக் FB8. அதாவது இந்த ஓப்பன் ஃபைல்ஸ் ஆர் இந்த செமி ஓப்பன் ஃபைல்ஸையும் இங்கே இருக்கக்கூடிய 2 வீக் பானையும் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ஓப்பனிங் வந்து உணர்த்தும் நமக்கு. அது வந்து நம்ம பெனோனி டிஃபென்ஸ், எஸ்பெஷலி பென்கோ கேம்பிட்டில் இதே மாதிரியான ஒரு செட்டப் வந்து பிளாக் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏ பானையும் பி பானையும் கேம்பிட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இருக்கிற மேஜர் பீசஸை வச்சு இந்த 2 பான்ஸ் வீக் பான்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் இதில் பிளாக் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒயிட் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுவார். இந்த பான்ஸை பாதுகாப்பு கொடுக்குறது அந்த அளவுக்கு எளிதான ஒரு விஷயமும் கிடையாது. இதை வந்து டென்னிஸ் லசாவிக்கு எப்படி பண்ணார், இல்லை வந்து அலிசா ஃபிரூஷா வந்து இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா வீக் பான்ஸை அட்டாக் பண்ணி அதை வந்து வீழ்த்தினாரா இல்லையா? ஸோ இதுதான் வந்து மீதி இருக்கக்கூடிய ஆட்டம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா,
நம்ம வாரம் நம்ம சண்டே கிளப்பில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர் தான் இது. ஸோ இந்த வாரமும் சண்டே வந்து நடக்க போகுது, மறக்காமல் கலந்துக்கோங்க. வேறு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கிங் H2 வந்து விளையாடுறாரு, அதுக்கப்புறம் ரூக் B3 வந்துடுது. ஸோ ஜஸ்ட் இன்ஃபில்ட்ரேட்டிங் ஸ்கொயர் தான். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரூக் F7 ஆடுறாரு. இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளிட்ஸ் கேமில் நடந்ததுன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான சிந்தனை இருக்கக்கூடிய மூவ் தான் இந்த ரூக் F7 மூவ். இந்த ரூக் F7 வந்து பார்த்திங்கன்னா அவர் H5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F1. இந்த ரூக்கை வந்து வக்கேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு பாருங்கள். ரூக்கை வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணுறாரு, அந்த ஸ்கொயரில் பிஷப்பை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து அட்டாக் பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் வந்து இங்கே டெனிஸ் லசாவிக்கோட ஐடியா. குயின் B6 போயிடுறாரு, ட்ரிபிள் பண்ணியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் பிஷப் டு C4 எனிவே. ஸோ பிஷப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயரே கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல வந்து அந்த குயின் வந்து வைக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ரீட்ரீட்டிங் ஸ்கொயராவது இருந்திருக்கும். மேபி நைட் E8, அதுக்கப்புறம் நைட்டை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை ஈடுபட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் கேமில் வந்து அவர் குயின் B6 விளையாடுறதுனால இங்கே லசாவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பிஷப் C4 போட்டு அந்த ரூக்கையும் ட்ரா பண்ணிடுறாரு. ஏற்கனவே ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு, இப்போ எக்ஸ்சேஞ்சும் கிடைக்க போகுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயின் C7 போகிறாரு. பட் திஸ் டைம் பிஷப் டெக்ஸ் B3, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் B3, பான் டு F3. ஜஸ்ட் சென்டரை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறாரு. ஸோ தட் அவர் வந்து குயின் சைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ H4 போட்டு சென்டரை உடைக்கலாம், கிங்கை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் G4 ஜஸ்ட் க்ளோசிங் டவுன் த பொசிஷன். நைட் H7, அதுக்கப்புறம் நைட் டு D1. இந்த ரூக் F7 மூவோட பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நைட்டோட மூவ் வந்து எதுக்காக அப்படின்னா ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணி ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக. பான் டு F5, ரூக் C3, ரூக் B8. அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பான் டு B4. இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை பின் பண்ணியிருக்கின்றதை இங்கே தூட்டி காமிக்கிறாரு. ஸோ F-takes E4, F-takes E4, அதுக்கப்புறம் குயின் டு D8 போயிடுறாரு. பின்லேருந்து வெளில போனோடனே ரூக் டு B2 வந்து விளையாடுறாரு. ரூக் டு B2க்கு அப்புறம் C-takes B4, ரூக் டேக்ஸ் B4. ஆப்வியஸ்லி நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு தான் பெனிஃபிட், அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ரூக் A8 போய்ட்டு அந்த வீக் பண்ண அட்டாக் பண்ண. பட் ஓகே, ரூக் B7 போய்ட்டு கவுண்டர் அட்டாக் மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அடுத்த ரூக்கும் வந்து 7th ரேங்க் கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஸோ பிஷப் C8 போய்ட்டு அப்படிலாம் உடனே விட முடியாதுன்னு சொல்கிறாரு அலிரிசா. ஸோ உடனே அவர் கீழே ட்ராப் பண்ணுறதுக்கு போல் அவர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் BC7, பிஷப் F6 போடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு F2, பிஷப் D7 அண்ட் தென் குயின் டு B2. ஸோ குயின் B2க்கு அப்புறம் பிஷப் E8 போகிறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் ரீமனரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பிளாக்கு. பட் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் பண்ண முடியலன்றது தான் உண்மை. ஸோ ரூக் B7, அதுக்கப்புறம் பிஷப் G5. பிஷப் G5க்கு அப்புறம் இந்த இடத்துல குயினை வந்து வச்சு அந்த பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதனால் குயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப் ஓகே, இந்த இடத்துல பிஷப்புக்கு பாதுகாப்பு இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது. ரூக் BC7 வந்து விளையாடுறாருங்க. இந்த பொசிஷனில் வந்து விளையாடக்கூடாத ஒரு மூவ் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல் லுக்கிங் மூவ்னு வச்சுக்கோங்களேன். என்ன மூவ் அப்படின்னா இந்த டபுளிங் மூவ் தான், 7th ரேங்கில் டபுள் பண்ணுறது. ஏன்னா நம்ம பிரின்சிபல் படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா ரூக் டெக்ஸ் A3 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஏன்னா இது இஸ் கம்மிங் வித் டெம்போ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெட்டி தான் ஆகணும்னு சொல்லி வெட்டணும் அப்படின்னா ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா நைட் டெக்ஸ், அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறது, ஒரு 4 கிங் ஸ்கொயரில் வந்து மாட்ட போகிறீங்க. சரி ஓகே, நம்ம அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிங்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் குயின் F3 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் மேட்டிங் பேட்டர்ன் தான். ஸோ ஈஸியாக செக் மேட் பண்ணிடுவார் பிளாக். ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க வேண்டிய கேமை விட்டுருவோம். அதனால் ரூக் C7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டராக அமையும். அதனால தான் வந்து அவர் இந்த மாதிரி விளையாடுறாரு. ஸோ பிஷப் F4 செக்கு, பிஷப் இன்ட்டு F4, அதுக்கப்புறம் E-takes F4, ரூக் டு C8. ரூக்கை வெட்டுறாரு. ஏன்னா பிஷப் பின்னில் இருக்குன்றதெல்லாம் வெட்டி தான் ஆகணும். அவெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி பாதுகாப்பு கொடுத்தா ரூக் இஸ் ஹேங்கிங். ஸோ அதனால் வெட்டி தான் ஆகணுன்ற வெட்டிடுறாரு. ஸோ நைட் டு G5 அப்புறம் அவர் குயின் C3 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து நம்ம ரூக் டெக்ஸ் E8 செக்கு விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கிங் F7க்கு அப்புறம் உங்கள் ரூக்கும் அட்டாக்ல இருக்கும், அட் த சேம் டைம் இந்த 4க்கும் ரெடியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஒரு வேரியேஷன் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து வின் பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல முடியாது. ஸோ பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் ஒரு சிம்பிளாக வந்து குயின் C3 வந்து விளையாடுறாரு. ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்சேஞ்ச் த குயின் ஸோ தட் ஏ பானை வந்து புஷ் பண்ணலாம். குயின் E7, அதுக்கப்புறம் பான் A4, நைட் டெக்ஸ் E4 அண்ட் இங்கே வந்து ஒரு டாக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ குயின் டு E1 ஜஸ்ட் பின் பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த நைட்டோட டிஸ்கவரிஸ் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி இங்கே நைட் டெக்ஸ் E4 நீங்கள் டைரெக்டாக விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. டைரெக்டாக விளையாடலாம். விளையாடும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கான ஒரு மூவ் வந்து விளையாடலாம், குயின் C2. ஏன்னா நேச்சுரலாக விளையாடக்கூடிய மூவ் இந்த மாதிரி விளையாடாங்கன்னா நீங்கள் மேட் இன் 3 பண்ணலாம் இந்த மாதிரி. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் E1 ஆடுறாரு, ஜஸ்ட் பின்னிங் டவுன் த நைட். குயின் D7 போயிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக் அட்டாக் பண்ணி தப்பிச்சிடலான்னு பார்க்குறாரு. பட் இங்கே
ஒரு டெஸ்பரடாக வந்து பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் E8 செக்கு, குயின் டெக்ஸ் E8, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாக இருந்த நைட்டை வெட்டிடுறாரு. ஸோ நவ் இஸ் கம்ப்ளீட்லி எ பீஸ் அப். ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து வின் பண்ணிடுவார். ஸோ எப்படி ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். குயின் F7, அதுக்கப்புறம் A5, குயின் A7, குயின் டெக்ஸ் G6 செக்கு, கிங் H8, குயின் H6 செக்கு, கிங் G8, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் F4, குயின் டெக்ஸ் A5, அதுக்கப்புறம் பான் டு G5, குயின் டெக்ஸ் D5, குயின் டெக்ஸ் H4, குயின் E5 செக், குயின் G3, குயின் E2, and then king to G2, D5, and then queen F3, queen to E5, and then pawn to H4. ஸோ ஈஸியான வின்னிங் தான். பட் இருந்தாலும் அலிரிசா ஃபிரூஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைவிடாமல் என்ன சொல்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பான் டு D4, நைட் டு G4, குயின் E1, குயின் டு D5 செக் வைக்கிறாரு, கிங் G7, அதுக்கப்புறம் இன்னொரு செக் வச்சு அந்த பானை வெட்டிடுறாரு. கிங் G6 வந்ததுக்கப்புறம் நைட் செக் வச்சோடனே F5 வந்தோடனே இங்கே குயின் செக் வச்சோடனே இங்கே ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா குயின் இஸ் ஹேங்கிங். ஸோ குயினை நீங்கள் வெட்டும்போது நம்ம 2 பாயிண்ட்ஸ் அப்பில் இருப்போம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா இது யாரும் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அலிரிசா ஃபிரூஷா டைம்லாம் இருக்குது, 3 செகண்ட் இருக்குது அவருக்கு. பட் கேமை கன்டினியூ பண்ணல, அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டைட்டில் டியூஸ்டேவை வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் டியூஸ்டே வின் பண்ணது டெனிஸ் லசாவிக் தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக வந்துக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் இதோட 2-3 தடவை அவர் வந்து வின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைட்டில் டியூஸ்டே வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. இன்னொரு டைட்டில் டியூஸ்டே வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் வந்து பார்த்திங்கன்னா செஸ்.com வந்து 2 டைட்டில் டியூஸ்டே வந்து வைப்பாங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது லேட் எடிஷன் வந்து அலிரிசா ஃபிரூஷா வின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இயர்லி எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவர் பேர் என்னது, டெனிஸ் லசாவிக் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ ஹிகாரு நக்கமுரா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இதில் வின் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைட்டில் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் எதுவும் சரியாக விளையாடலன்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க. யான் கிறிஸ்டாஃப் ஜூடா வந்து செகண்ட் பிளேஸ், இங்கே ருதிக் மக்காரியான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் தான் ஹிகாருவே வந்துருக்கிறாரு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கலன்னு நினைக்கிறேன், சாரி அபவுட் தட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி எடிஷன். அடுத்து லேட் எடிஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லேட் எடிஷனில் வந்து அலிரிசா தான் ஃபஸ்ட் பிளேஸு. எஃப்எம் ஒருத்தர் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு, இவான் எல்சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஜெஃப்ரே ஷியாங் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பிளேஸ் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சாம் சேவியன், அதுக்கப்புறம் தான் ஹிகாரு நக்கமுரா, அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் மோக் நெய்மன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 6th, அதுக்கப்புறம் அர்ஜுன் கூட 7th வந்திருக்கிறாரு. ஜென்ரலாகவே இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டோர்னமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ டைட்டில் டியூஸ்டேவில் இந்த டைம் வந்து மேக்னஸ் வந்து விளையாடல, ஏன்னா கிரெங்கே கிளாசிக் வந்து ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.